ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவதுங்க எப்சம் சால்ட் போடுறதா நிறைய பேர் இந்த பூச்செடி வச்சுருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எப்சம் சொல்லும்போது ஆரம்ப நாட்களில் என்னுடைய மனநிலை, அதாவது போன வருடம் தானே ஆரம்பித்தேன், அப்போ என்னுடைய மனநிலை எப்சம் அப்படின்னா அதோட பெயரை கேட்ட உடனே அது வந்து ஏதோ இயற்கை உரம் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேங்க. அதை பற்றின சரியான நாலேஜ் எனக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த ஆட்டுச்சாணம், நமக்கு தெரிஞ்ச பஞ்சகாவியா, மீன் அமிலம் தவிர வேறு எதுவுமே பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க, அது இயற்கை உரம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு தெளிவை ஏற்படுத்துறது. ஏன்னா நான் ஒரு பெரிய குழப்பத்திலையும் ஒரு தவறான புரிதல்லையும் நான் இருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கும் அதை தெரியப்படுத்த வேணாமா, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால டீட்டெயிலாக நான் அதை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லி அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்தணுமா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பேச போகிறேன். நேற்று வந்து ஒரு சகோதரர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவரும் சேனல் வச்சுருக்காரு, நம்முடைய சப்ஸ்கிரைபரும் கூட. தம்பி வந்து நமக்கு ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்து பேசினாப்புல. நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டட் உள்ள ஒரு பர்சன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தப்ப என்னுடைய பையனோட வயசு தான் அந்த தம்பிக்கு. ஆனால் பேசும் பொழுது ரொம்ப வியப்பாகவும் மலைப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமூட்டுற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. அப்பா, இந்த வயசில் விவசாயம் குறித்து, செடிகள் குறித்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசின அந்த ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டேங்க, தொலைபேசி வாயிலாக பேசும்போது. அப்போ தான் எனக்கு அந்த எப்சம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு அடிக்கோடிட்டு காமிச்சார் எனக்கு. என்ன அப்படின்னாக்க, அதாவது அவர் வந்து இந்த மரங்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேடம், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் அந்த 1.5 வருஷத்தில் எவ்வளவோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 மரங்கள், பல மரங்கள் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டாப்புல, வாட்டர் ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட், இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஹாட்டான பகுதியில் வராதது ஒன்று. அடுத்து பங்கனப்பள்ளி, அதுவும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜில்லாக இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனாலும் ட்ரை பண்ண தம்பி, என்னெல்லாமோ பண்ண. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, மஞ்சள் இலைகளாக மாறி அப்புறம் இலைகள் நுனிகள் எல்லாம் கருகி போயிடுச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எப்சம் சால்ட் பயன்படுத்தணும் அப்படி சொன்னாங்க. இல்லையே தம்பி, நம்ம இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம், சொன்னால் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லும்போது தான் அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எப்போவுமே என்னுடைய குணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சால் முழுமையாக அதில் தெளிவு பெறலை அப்படின்னா படுத்தா தூக்கம் கூட வராதுங்க. அதை பற்றி புக்கு படித்து கூகுள் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதை தெளிவு பெறும் வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சின்ன ஒரு அவருக்கு அடிக்கோடிட்ட அந்த விஷயம் மூலமாக நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி தூங்குனேங்க. சரிங்களா? அதாவது எப்சம் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமாங்க. சரியா? இது 1600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உப்புங்க. எப்சோமைட் அப்படிங்கிற ஒரு நீரிய மெக்னீசியம் சல்ஃபேட் கனிமம் தான் இந்த எப்சம் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய இந்த ஒரு உப்புங்க. சரியா? தண்ணீரில் எளிதாக கரையக்கூடியது, அதனால் நாம் எளிதாகவே பயன்படுத்திடலாம். சரிங்களா? மாடி தோட்டத்தில் சரி, தோட்டமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இயற்கை உரம் வந்து இந்த எப்சம் சால்ட். சரிங்களா? கசப்புடன் உப்பு கரிக்கும் ஒரு சுவை கொண்டது இந்த கனிமம்ங்க. இது வந்து சுண்ணாம்பு குகைகள், அப்புறமா நிலக்கரி சுரங்க பாதைகள், இதிலெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுதாங்க. கடல் அல்லது உவர் ஏரி படிவுகளில் அமைந்துள்ள மெல்லிய ஒரு உப்பு அடுக்கு தான் வந்து இந்த எப்சோமைட் அப்படிங்கிறது. இது அங்கே தான் அதிகமாக கிடைக்குதுங்க. சரிங்களா?
அப்புறம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தென்கிழக்கு இங்கிலாந்தில் சர்ரே அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் எப்சம் அப்படிங்கிற ஒரு நகரில் 1806 இந்த எப்சோமைட் முதலில் இதை பற்றி விவரித்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதை முதல்ல இதை பற்றி அங்கு பேசப்பட்டதுனால தான் இதுக்கு வந்து எப்சம் அப்படிங்கிற ஒரு பெயரே வந்துச்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. இது ஒரு இயற்கை உரம் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை, சரிங்களா? அதனால் இயற்கையாக விவசாயம் பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இதை இயற்கை உரத்தை அழகாக பயன்படுத்தலாம். ஆனால் மிக குறைவாக தான் பயன்படுத்தணும். ஸோ அளவுகள் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துவது மிகவும் சிறப்புங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இலைகள் மஞ்சளாக போகுது, அப்புறமா வந்து நிறைய கருகி போகுது. இலை சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட நோய்கள் நம்ம செடிகளுக்கு வந்திருந்தாலும் மரங்கள் பல மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். குறைவாக பயன்படுத்தணும், அது எவ்வளவுங்கிற அளவையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எப்சமை வந்து கீரைகளுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இலைகள் எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோமா, இலைகளாக சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்த வேணாங்க, சரிங்களா? அதிகமாக பயன்படுத்தினோன்னா செடிகள் வந்து வாடி போயிடும், அது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை மண்ணுக்கு நம்ம பயன்படுத்துறதுனால, தாவரங்களுக்கு இதை பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழல் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. ஸோ இயற்கையாக இது வந்து நம்ம பயன்படுத்துறதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இதில் வந்து மக்னீசியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை பயன்படுத்தும் போது தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை வந்து மிக நல்ல முறையில் நடைபெற்று நல்ல பூக்களையும் அதிகமான காய்கள் நல்ல பெருசாக காய்கள் வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. சரி, எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ வந்து இது வந்து 4 விதமாக பயன்படுத்தலாம். அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தலாம், அப்புறம் தண்ணியில் கரைச்சி விட்டு பயன்படுத்தலாம், மண்ணுக்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணியும் நம்ம பயன்படுத்தலாங்க, சரிங்களா? 1 ஸ்பூன் 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்லி கரைச்சி நம்ம இதை செடிகளுக்கு விடலாம். ஆனால் செடிகளுக்கு இதை கொடுக்குற அன்னைக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இதோட சத்துக்கள் ஃபுல்லாக தண்ணியோட வேணியாக போயிடும் இல்லையா? ஸோ தண்ணி கீழே வராத அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த தண்ணி பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க, சரிங்களா? இது ஊற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க மண் வந்து நல்ல ஒரு வளமிக்க செறிவூட்டப்பட்ட மண்ணாக மாறுங்க. மண்ணில் சத்தே இல்லைனா கூட அந்த சத்துக்களை எல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த எப்சம் சால்ட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சில பேர் சொல்லுவாங்க, நல்லாவே எனக்கு காய்க்க மாட்டேக்கு, பூவே வர மாட்டேக்கு, பிஞ்சே வர மாட்டேங்குது, வந்தால் கருகி போயிடுது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ மண் கலவை வந்து அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தொலைபேசியில் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே கொடுக்குறேன், உங்களோட சேனலை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரிலாம் உரம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே காய் பூ வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மண் கலவை சரியாக போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வருவாங்க. இந்த அடிப்படை மண் கலவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் வந்து நம்ம கொடுக்குற சத்துக்களை எல்லாம் அது மீண்டும் எடுத்துக்கொள்ளும். அதுவே நம்ம கொடுக்காம சத்தில்லாத ஒரு மண் அப்புறம் திருப்பி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அதில் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த எப்சம் சால்ட்டை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து அந்த நல்ல வந்து அதை சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செடிகளுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, அப்போ மாதம் 2 முறை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க, சரிங்களா? அப்புறம் மரம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். ஒரு செடி அப்படின்னாக்க நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். மரங்கள் அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம போட்டு விட்டு மண்ணை தோண்டிட்டு அப்படியே எல்லா பக்கம் மண்ணை தோண்டக்கூட வேணாம், மண்ணுக்கு மேலேயே அப்படியே ஊற்றி உப்பை அப்படியே போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்து தண்ணி ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்களை எடுத்துகிட்டு இருக்கும். இதுவே தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா உடனடியாக அதோட சத்துக்கள் எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்ப்ரேயும் பண்ணலாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகும்னா, எப்போவுமே நம்ம தோட்டம் பசுமையாக அப்படி பச்சை பச்சேன்னு இலைகள்லாம் வரும். சில பேர் வந்து வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசுமையாகவே இருக்காது, ஆனால் ஈல்டெல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தோட்டத்தை பார்த்தோன்னே மற்றவங்க அப்படியே வந்து என்ன மோட்டிவேட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பசுமையாக, அப்போ இத்தனோண்டு மாடியில் இவ்வளவு காய், இவ்வளவு பூக்கள், இவ்வளவு கீரைகள், இவ்வளோ கொண்டு
கொண்டு வர முடியுமா? இவ்வளோ பசுமையாக மெயின்டைன் பண்ண முடியுமா? அந்த பசுமையின உடனே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை கொண்டு வரதுக்கு இந்த எப்சம் சால்ட்டு பயன்படும். உடனே நீங்கள் கேட்கலாம், எப்சம் சால்ட்டு அப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்களா, அதனால தான் இந்த பசுமை இருக்குதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் இன்னும் பயன்படுத்தலை. என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னாவே அது பற்றின நாலேஜை நான் எடுத்துக்கிட்டு நான் பண்ணதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்ககிட்டையும் நான் அதை சொல்லிவிடுவேன். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து அதை பண்ணணும். நான் பண்ணி முடிச்சுட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறத விட எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயம் சரியாக அதை பற்றின நாலேஜ் எடுத்ததுக்கப்புறமா நானும் நீங்களும் சேர்ந்தே அதில் பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ நான் இந்த வீக்கெண்டில் அதை வாங்கி பயன்படுத்த போகிறேன். அப்போ நீங்களும் பயன்படுத்தணும் இல்லையா? அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டேன். இது வரைக்கும் பயன்படுத்தலை, இனி நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக எப்சம் சால்ட் பயன்படுத்தி அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிற அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா அந்த pH லெவலை வந்து அதிகரிக்குமா. அந்த pH லெவல் அதிகரித்தா மட்டும்தான் நல்ல ஒரு மண்கலவை மாறும். அப்போ தான் வந்து கொடுக்குற சத்துக்களை எல்லாம் அதை அழகாக எடுத்துக்கும். அப்போ அதுக்கு வந்து நமக்கு இந்த எப்சம் சால்ட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா டைலூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். இது வந்து நாற்றுக்களாக இருக்கும் பொழுது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நல்ல அழகாக அப்படி கட்டன்னு வளர்ச்சி இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமான தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அது மாதிரி செடிகளுக்கு நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, எப்படிப்பட்ட பூச்சிகள்லாம் வந்து எந்த பூச்சி வந்தாலும் சரிங்க, எல்லா பூச்சிகளுக்கும் இது வந்து துண்டைக்கான துணியை காணோன்னு இந்த ஓடுவாங்க போல். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயமா. சரி, தாவரத்துக்கெல்லாம் சொல்லிட்டல்ல. நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம், நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த எப்சம் சால்ட்டை பயன்படுத்துறதுனால முடி வளர்ச்சி நல்லா இருக்குது, டேண்ட்ரஃப் போகுது, கால்வலி இடுப்பு வலிக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே அதை ஊற்றிட்டு தண்ணிக்குள்ளே அந்த உப்பை போட்டுட்டு அந்த சுடுதண்ணியில் காலை வச்சோம் அப்படின்னாவே அதுலேயே வந்து நம்மளுடைய இதெல்லாம் சரியாகுமா, கால்வலியெல்லாம் சரியாகுமா. அந்த அப்படி வைக்கிறதுனால மூளை வந்து சுறுசுறுப்பாகி நம்மளுடைய உடம்பு வழியே அந்த எனர்ஜி உள்ளே போகும்போது மூளை சுறுசுறுப்பாகி மன நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, உயர் அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணும்போது நல்லாகும் அப்படிலாம் சொல்லி டாக்டர்ஸ் நிறைய நம்மளும் உள்ளுக்கும் வெளியவும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம பயன்படுத்தும் போது அது வெளிப்பூச்சின்னா ஓகேங்க, உள்பூச்சி அப்படிங்கிறப்ப டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம அதை பண்ணுறது சரி கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம தாவரத்துக்கு மட்டும்தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இனி வர்றப்ப அதை பற்றி நாலேஜ் எடுத்துகிட்டு நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா வெளிப்பூச்சிக்கு அது எந்த மாதிரியெல்லாம் பயன்படுது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் மிக விரைவில் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? இது வந்துங்க நம்ம நாட்டில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்கங்க இயற்கை உரமாக. நான் தான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க, இதெல்லாம் பழைய கதைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதிய உறவுகள் நமக்கு நிறையவே கிடச்சிருக்காங்க. இந்த புதிய உறவுகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த எப்சம் சால்ட்டை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மாலை நேரம் வெயில் முடிஞ்சு மாலை மயக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக தாவரங்களுக்கு இருக்குங்க. சரியா? மண் வளம் குறைவாக இருக்குது, என்னுடைய மண்ணுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பத்தலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எப்சம் சால்ட்டை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு ஈல்டு, பூச்செடியாக இருக்கலாம், காய் பழங்கள் எல்லாத்துக்குமே அது அதிக அறுவடையை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது அவங்க வந்து பூச்செடி, அவங்க வந்து குரோட்டன்ஸ் மட்டும் வளர்க்குற கார்டனர். சரிங்களா? எங்கே என்ன கிடைச்சாலும் அவ்வளோ போய் வாங்கிடுவாங்களாம். 5000 ரூபா போட்டு கூட கார்டனுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் காய் வளங்க, வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எடுங்கப்பா அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னது, தக்காளி வளர்த்தேன், இத்தினோடு கோழி குண்டு மாதிரி தான் வந்துச்சு, அப்போ வீட்டில் வளர்த்தா இவ்வளோ தான் வரும்னு நினச்சிட்டு நான் இதெல்லாம் விட்டுட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நினைக்கக்கூடிய சகோதரிகள் இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன்னு கொடுத்து பாருங்கள். சூப்பராக நீங்களும் பெரிய பெரிய தக்காளி, கடையிலலாம் என்னங்க அதை விட பெரிய தக்காளி நான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் அறுவடை பண்ணி அசத்தலாங்க எல்லாரையுமே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சா? அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.